வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் சரி, வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சப்பாத்தி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் மேரினேட் ஆட்டு மூடி வச்சிடலாம். பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம். 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ இதை 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். சிக்கனுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். 5 நிமிஷம் வெந்திருக்கு. சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கு. இப்போ மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை நம்ம ட்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு ட்ரை ஆன பிறகு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி. இது புழுங்கல் அரிசி தான். இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கடுகு வெடித்து வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய். இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது சிக்கன் ஊறுகாய் தான். குறைஞ்ச தீயில தான் ஸ்டவ் எரியணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுடலாம். எந்த காரணத்தை கொண்டு தீ அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க. குறைஞ்ச தீயில் ஃப்ரை பண்ணுறதால சிக்கன் நல்லா மிருதுவாக ஆயிரும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விடணும். இது முழுமையாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 6-7 நிமிஷம் பிடிக்கும். சிக்கன் லேசாக செவந்து வர்ற அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விடணும். இப்போவும் தீ அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க. குறைஞ்ச தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு 1/4 கப் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் போட்டு கலந்துடலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். இந்த வினிகர் ஊற்றும்போது ஸ்டவ் எரிஞ்சதுன்னா பொங்கி வரும். வினிகர் சேர்க்கிறதால ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு தான் சேர்க்கிறேன். கல்லுப்பை வறுத்து பிடிச்சி போட்டிருக்கேன். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆறட்டும்.
நல்லா ஆறின பிறகு 2 எலுமிச்சம்பழத்தோட சாறையும் புழிஞ்சு விட்டுறலாம். சூடாக இருக்கும்போதே புழிஞ்சு விட்டால் கசப்பு வந்துடுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த சிக்கன் ஊறுகாய் 1 மாதம் ஆனாலும் கெடாது. ஆனால் இதனோட டேஸ்ட்டுக்கு 10-15 நாள்லேயே இது காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. வெளியில் வைக்கிறத விட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்லது. ஒரு 2 நாள் மட்டும் வெளியில் இருக்கட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா மிருதுவாகும். வெறும் சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு தட்டு சாதம் சாப்பிட தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.